அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிப்பியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வாசிக்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் அம்னாரி பாஸ். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அன்ஃபா நவாஸ். விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஆங்கில மொழி தின வாய்மொழி மூலமான போட்டிகள் விரைவில். அனைத்து பாடசாலைகளிலும் 18ஆம் திகதி டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம். இரண்டாம் தவணை பரீட்சைகள் விரைவில். அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான சித்திர போட்டியில் எமது பாடசாலை மாணவி வெற்றி. முஹர்ரம் மாதத்தை வரவேற்கும் முகமாக விசேட காலை ஆராதனை. தொடர்ந்து நடைபெற்று வரும் தரம் 5 மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்கு தொடர்வன விரிவான செய்திகள். 2026ஆம் கல்வியாண்டுக்கான ஆங்கில மொழி தின போட்டிகளில் எழுத்து மூலமான போட்டிகள் கடந்த சனிக்கிழமை 13ஆம் திகதி அன்று மாவனல்ல மைரபாத மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. தொடர்ந்து ஆங்கில வாய்மொழி மூலமான போட்டிகள் எதிர்வரும் 27ஆம் திகதி நடாத்த திட்டமிட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவலை தடுப்பதற்கான தேசிய வேலை திட்டத்திற்கு இணைவாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களை இலக்கு வைத்து விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பிய கல்வி அமைச்சு பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு டெங்கு பரவும் இடங்களை இனங்கண்டு அவற்றை அழிப்பதற்கான விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இரண்டாம் தவணை பரீட்சைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 17ஆம் திகதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தரம் 6 தொடக்கம் 9 வரையான தரங்களுக்கான பரீட்சைகள் ஜூலை மாதம் 17ஆம் திகதியும், தரம் 10 மற்றும் 11க்கான பரீட்சைகள் ஜூலை மாதம் 27ஆம் திகதியும் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுவரையில் நிறைவு செய்யப்படாத பாட அலகுகளை பாட ஆசிரியர்கள் மேலதிக வகுப்புகளை நடாத்தி நிறைவு செய்து கொள்ளுமாறும், இதற்காக அனைத்து மாணவர்களும் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறும் பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான சித்திர போட்டியில் மாவனல்லை கல்வி வலயத்தில் எமது பாடசாலையை பிரதிநிதித்துவப்படுத்தி தரம் 8ஐ சேர்ந்த மாணவி TS ஐனா பிரிவு 2இல் பங்கு பற்றி 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இதன் இரண்டாம் கட்ட போட்டிகள் கடந்த 7ஆம் திகதி சனிக்கிழமை அன்று பத்ரியா மத்திய கல்லூரியில் நடைபெற்று முடிந்தது. முஹர்ரம் மாதத்தை வரவேற்கும் முகமாக நேற்றைய தினம் புதன்கிழமை 17ஆம் திகதி நடைபெற்ற சிறப்பு காலை ஆராதனை நிகழ்வில் முஹர்ரம் மாதம் பற்றிய விசேட நிகழ்வுகளின் மூலம் முஹர்ரம் மாதத்தை மிகவும் சிறப்பான முறையில் வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்விசேட நிகழ்விற்கு ஒத்துழைப்பை வழங்கிய பாடசாலை கலாச்சார குழு மற்றும் ஆசிரியர் குலாத்திற்கு பாடசாலை நிர்வாகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. தரம் 5 மாணவர்கள் மற்றும் உயர்தர மாணவர்கள் இன்னும் சில மாதங்களில் புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருப்பதால் அம்மாணவர்களுக்கான விசேட கருத்தரங்குகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து நடைபெற்று வரும் இக்கருத்தரங்குகளுக்கு அனைத்து மாணவர்களும் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. இத்துடன் பாதிப்பியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வாசிக்கப்படும் வாராந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.